வணக்கம். எல்லாரும் அதிகமாக டவுட் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பற்றி. டிஆர்பி பொறுத்தளவுக்கு இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 15 மார்க் கொடுக்குறாங்க. ஒரு அகடமிக் இயருக்கு 2 மதிப்பெண்கள் அப்படிங்கிற முறையில் அதிகபட்சமாக 15 மதிப்பெண்கள். உதாரணத்துக்கு நீங்கள் 10 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா 10 × 2 20 மார்க் கொடுக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் 15 தான். ஸோ ஒரு அகடமிக் இயருக்கு 2 மார்க்ஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 15 மார்க்ஸ் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள பிரைவேட் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ், இந்த மாதிரியான கல்லூரிகளில் நீங்கள் வேலை பார்த்துருந்தா இந்த மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு தமிழ்நாடு லெவலில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாமே நான் தமிழ்நாடு அரசு தான் நடத்துது. ஸோ தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா நீங்கள் கிளைம் பண்ணுங்க. அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் டீச் பண்ணியிருந்தா அது எப்படி நாங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க வாதமாக இருக்குது. ஸோ அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற கேட்டகரியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். அதர் ஸ்டேட் வேலை பார்த்துருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிளைம் பண்ணாமல் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னொன்று, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு அகடமிக் இயருக்கு 2 மார்க்ஸ் அப்படிங்கும்போது எப்படி வாங்குறது? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்கிட்ட நீங்கள் போயிட்டு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து அந்த எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த எக்ஸாமுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு அன்னக்ஷர் ஃபார்மட் டிஆர்பி இப்போ சமீபத்தில் மாற்றிருக்கிறாங்க. அந்த அன்னக்ஷர் நியூ மாடலில் நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கி அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட காலேஜ் நீங்கள் அந்த காலேஜ் தான் வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. எதர் பேரோலாக இருக்கட்டும், அல்லது உங்கள் அட்டண்டன்ஸாக இருக்கட்டும், அல்லது ஸ்டாஃப் கமிட்டி அப்ரூவலாக இருக்கட்டும், எதுவாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு காலேஜுக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ் இவங்க இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை இயர் ஒர்க் பண்ணாங்க, இத்தனை மாதம் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி வெரிஃபை பண்ணி சைன் பண்ணி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர், அதாவது கல்லூரி கல்வி இயக்குநரகம் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது. தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா மண்டல அளவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் சொல்லக்கூடிய மண்டல இணை இயக்குனர் அலுவலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலுவலகம் இருக்கும். உதாரணமாக திருநெல்வேலி, திருச்சி இது போன்ற பகுதிகளில் நீங்கள் அந்த ஜாயின்ட் டைரக்டர் ஆஃபீஸ் இருக்கும், ஆர்ஜேடி ஆஃபீஸ் சொல்லுவாங்க. ஸோ சம்மந்தப்பட்ட கல்லூரி அந்த ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணணும், அவங்க தான் ஆக்சுவலாக அனுப்பணும். இந்த மாதிரி இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம், ஸோ இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சைன் பண்ணி அங்கே அமிச்சா அவங்க கிராஸ் வெரிஃபை பண்ணி கவுண்டர் சைன் பண்ணி எஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் முறை. பட் டைம் லிமிட் இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, காலேஜில் போய் வாங்கிட்டு அந்த கன்சர்ன் கேண்டிடேட் நேரடியாக ஆர்ஜேடி ஆஃபீஸ்க்குலாம் போகிறதா நமக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் முறை என்ன அப்படின்னா காலேஜ் தான் அனுப்பணும். ஏன்னா நீங்கள் தான் அந்த காலேஜ் வேலை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஆர்ஜேடிக்கு எப்படி தெரியும் இல்லையா? நீங்கள் கிளைம் பண்ணுற ரெக்கார்ட்ஸ் ஆர்ஜேடிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சம்பந்தப்பட்ட கல்லூரி தான் என்ன பண்ணணும், அசைன் பண்ணி அனுப்பணும். இது ஒரு விஷயம். பிளஸ் 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது 30/11/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 13ஆம் தேதியே அப்ளிகேஷன் டேட் முடியுது. அதே நேரத்தில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் கேட்ட அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆகாது. இன்னொன்று, நான் 6 மாதம் தான் வேலை பார்த்தேன், 7 மாதம் தான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான தெளிவுரைகள் இந்த ஜிஓ இந்த 2 மார்க் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜிஓ டிஆர்பி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். உயர்கல்வித்துறை அதுக்கான வழிகாட்டுதல் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம கிட்ட தெளிவாக இல்லை நோட்டிஃபிகேஷன். அதனால நீங்க எத்தனை மாசம் வேலை பார்த்தாலும் என்ன பண்ணுங்க, அதை நீங்க அப்லோட் பண்ணுங்க. 6 மாசத்துக்கு 1 மார்க் கொடுக்கலாம் இல்லையா, ஒரு செமஸ்டருக்கு 1 மார்க் கொடுக்கலாம். அது நமக்கு என்ன அந்த ஜிஓல சொல்லப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க குறைஞ்சது ஒரு 6 மாசமோ 1 இயர் நீங்க ஒர்க் பண்ணா கூட என்ன பண்ணுங்க, வாங்கி அப்ளை பண்ணி வைங்க. சரி, ஒருவேளை சார் எனக்கு இந்த டைமுக்குள்ள அப்ளை பண்ண முடியல, வாங்க முடியல அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கும் கண்டிப்பாக டிஆர்பி அதுக்கான டைம் லிமிட்டை கொடுப்பாங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு தான் என்ன பண்ண போறதில்ல, உங்களை செலக்ட் பண்ண போறதில்ல. நீங்க 100 மார்க்கு எழுதுறீங்க இல்லையா, அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் செலக்ஷனுக்கு உள்ள வர போறீங்க. நீங்க 100 மார்க்கில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அந்த போட்டியிலே வெளியே போயிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையே இல்லைல்ல. அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கவங்களை வச்சு என்ன பண்ண போறதில்ல, ஃபில்டர் பண்ண போறதில்ல. அதனால நீங்க எக்ஸாம் 100 மார்க் அந்த 100 கொஸ்டின் எழுதிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டே வேலிட் ஆகுது. அதனால அப்படி உள்ள வரும்போது டைம் கேட்டு கூட என்ன பண்ணலாம், அந்த டைம் ஆஃப் வெரிஃபிகேஷன் கூட நீங்க பிரசன்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். ஏன்னா எல்லாராலும் இது வாங்கி கொடுக்கறது அந்த குறிப்பிட்ட டைம்ல கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால முடிந்தால் நவம்பர் 30க்குள்ள நீங்க என்ன பண்றாங்க, வாங்கி அப்லோட் பண்ணுங்க. இன்னொன்று, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நீங்க அப்ளை பண்ற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் பொருந்தும். இப்போ நீங்க அப்ளை பண்ற சப்ஜெக்ட் நீங்க என்ன உதாரணம் பிஎஸ்சி பாட்னி, எம்எஸ்சி பாட்னி, பிஎஸ்சி பாட்னி சப்ஜெக்ட் நீங்க டீச் பண்ணிருக்கணும். வேற ஏதாவது பாட்னி படிச்சுட்டு அல்லது வேற ஒரு சப்ஜெக்ட் நீங்க டீச் பண்ணீங்கன்னா அது பொருந்தாது. சம்பந்தப்பட்ட துறையில் நீங்க பணியாற்றி இருக்க வேண்டும், அதில் பாடம் நடத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பற்றியான விளக்கங்கள். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் நேரம் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான பதிலை சொல்றேன். ஏன்னா இந்த தெளிவுரைகள் எல்லாமே டிஆர்பி செய்ய வேண்டியது. நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஆர்பி செய்ய வேண்டியது. அவங்க எஃப்ஏக்கு போட்டிருக்கணும். அப்படி இருந்தும் இது போன்ற தெளிவுரைகளுக்காக நம்ம என்ன பண்றோம், தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறோம். ஸோ ஏற்கனவே பேப்பர் 1 அண்ட் எஸ்ஏக்கு தொடர்ந்து கிளாஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்து போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரீஸ்ல அந்த சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க.